5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டாக ஒரு தலைவர் வராரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராங்க. 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க, நாம 2:30 மணிக்கு தான் வராரு. அதே சென்னையில 9 மணிக்கு தான் கிளம்புறாங்க. அண்ணா, நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தேங்கண்ணா. அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரையில் இருக்கு. அப்படின்னா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அனுமதி கடிதத்தில் அந்த நேரம் இருக்கு. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்துல தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிஸ்ல இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா, காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் 3 மணியிலிருந்து 10 மணின்னு இருக்கு. காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவர், இன்னைக்கு 2 மாவட்டமா மாத்திருக்காங்க. மாவட்டம்னா ஜெனரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு.